உங்கள் வழியை கண்டுகொள்ளாதவர்களிடம் அல்லது அதற்கு காரணமானவர்களிடம் உங்கள் வழி தீர வழி கிடைக்கும் என்று எதிர்பார்த்து நேரத்தை வீணாக்காதீர்கள். உங்கள் வலிமையை உணர்ந்து உழைத்து வாழ்வில் முன்னேற்றம் அடைந்து காட்டுங்கள். தம் வழி தீர நீங்கள் காட்டும் வழியை பின்பற்ற உங்கள் முன் நிற்கும் ஒரு கூட்டம் அப்போது. இது முதலில் சொன்ன சூழ்நிலை நம்மில் பலருக்கு வந்திருக்கும். நாம் ஒருவரிடம் பழகிவிடுகிறோம். அது எந்த உறவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அவர்கள் ஒரு சுயநலத்திற்காக நம்மளிடம் பழகியிருப்பார்கள். சுயநலமாக இருக்கலாம், டைம் பாஸாக இருக்கலாம், அல்லது அவர்கள் எதிர்பார்க்கும் ஏதாவது ஒரு பண்பு, ஏதாவது ஒரு குணம், நம்மளுடைய அறிவு, நம்மளுடைய உதவும் மனப்பான்மை, நம்மளுடைய ஆறுதல், நம்மளுடைய சொற்கள் அவர்களுக்கு தேவைப்பட்டிருக்கலாம். ஆதலால் பரிமாற்றம் செய்வது போல் அவர்கள் நம்மிடம் அன்பு காட்டியிருப்பார்கள், நாம் அவர்களிடம் அன்பு காட்டியிருப்போம். அவர்கள் பழகியது பொய்யான உறவாயிற்றே, அவர்களால் எளிதில் நீங்கிவிட முடியும் நம்மிடமிருந்து. ஆனால் நாம் அதை உண்மை என்று நம்பி அன்பென்ற பாதையில் வெகு தூரம் சென்று விடுகிறோம். அவர்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் பொழுது மெல்ல மெல்ல நம்மளிடமிருந்து விலகுகிறார்கள். அதை நாம் உணரும்போது அது நமக்கு மிகுந்த வலியை தருகிறது. நம்மால் அந்த உறவை விடவும் முடிவதில்லை. என்ன தவறு செய்தோம்? ஏன் விலகுகிறார்கள்? அவர்களிடமும் கேட்கிறோம், கெஞ்சுகிறோம், அழுகிறோம். பலனில்லை. அது சரியா? தவறுதான். ஆனால் எளிதில் அதிலிருந்து வர முடியாதுதான். சிறிது சிறிதாக வர வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? அவர்களிடம் போய், அந்த வழியை நமக்கு தந்தவர்களிடமே போய் நம்மளுடைய துன்பம் தீர வழி கேட்பது தவறு. அதை விட்டுவிட்டு நம்மளுடைய வலிமை என்ன, நம்மளுடைய திறமை என்ன, நம்மளுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன, நம்மளிடம் என்ன ஆற்றல் இருக்கிறது என்பதை கண்டு உணர்ந்து அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்து காட்ட வேண்டும். அப்படி நாம் முன்னேறும்போது தம் வழி தீர எத்தனையோ மக்கள் நம்மளுடைய வழியை கேட்டு நாம் சென்ற வழியில் செல்ல வேண்டும், பின்பற்ற வேண்டும் என்று கேட்டு நம் முன் நிற்பார்கள். அந்த கூட்டத்தில் நமக்கு வழி தந்து ஏமாற்றியவர்களும் இருக்கக்கூடும். எனவே நம்பிக்கையுடன் உழைத்து முன்னேறுங்கள். வழியை துளைத்து வழியை காண முயற்சி செய்யுங்கள். நன்றி.